அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். வெயிட் லாஸ் பண்ணுறது எப்படி மேம்? நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு ஏஜ்லேயும் பார்த்தோம்னா இந்த வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கும். ஸோ பிஃபோர் மேரேஜ் எனக்கு மேரேஜ் வரப்போது நான் வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லைங்க எனக்கு இப்போது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா இப்போது வெயிட் லாஸ் பண்ணணும், நான் பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமே எனக்கு வெயிட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் நிறைய பேர் இருக்கும். அதில் என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, மேடம் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்லாம் நினைக்கிறேன், பட் வாக்கிங் போகிறோம். ஸோ வாக்கிங் போகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன் இல்லைங்களா, ஸோ அப்போ தைஸ் ரெண்டுமே உரசி எனக்கு கால்களுக்கு இடையில அந்த தைஸில் ரொம்ப லேசாக மேல் தோல் வெளியில் வந்துடுது. ஸோ இது புண்கள் மாதிரி ஆகிடுது. அதனாலே ஒரு 2-3 டேஸ் அது ஆறுற வரைக்கும் என்னால் வாக்கிங் போக முடியல. இதுக்கு என்ன தான் மேம் பண்ணுறது? இல்லை இதுக்கு ஏதாவது மெடிசன் மாதிரி ஹெல்த் ட்ரிங்க் மாதிரியோ இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரிங்க் மாதிரியோ மெடிசன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன், மெடிசன் மட்டும் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்க. பேசிக்காக இது நிறைய பேர் ஒபீஸாக இருக்கக்கூடிய பெண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தைஸில் ரேஷஸ் வர்றது நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த ரேஷஸ் இருந்ததுன்னா ரொம்ப அதிகமான ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மேல் தோல் வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும், செவந்து இருக்கும், லைட்டாக ப்ளீடிங் ஆகிற மாதிரி இருக்கிறது. நலமோடு வாழ ஹெல்த் டுடே. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இதை அவாய்ட் பண்ணிடணும். ஆனால் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நம்ம வாக்கிங் போகிற டைமில் இந்த மாதிரி நமக்கு தொடைகளில் உராய்வு ஏற்பட்டு புண்கள் வருதுன்னா, ஸோ அதற்கு மாற்றாக நம்ம யோகாசன பயிற்சிகள் செய்யலாம். ஸோ இன்றைக்கு யோகாசன பயிற்சிகள் நிறைய செய்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணுறது, இல்லை காலையில் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது, இது எல்லாமே நிச்சயமாக நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக நடந்து தொடைப்பகுதியில் நமக்கு ரேஷஸ் இருக்குது அப்படின்னா, இதற்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம பேசிக்காக கற்றாழை, அதாவது நம்ம சோற்றுக்கற்றாழை வீடுகளிலே இருக்கும், ஆலோவேரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கலாம். இந்த ஜெல்லில் கொஞ்சமாக நம்ம கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் கலந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா நம்ம கடைகளில் இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆலோவேரா ஜெல்லில் நம்ம இந்த கேஸ்டர் ஆயிலை நல்லா மிக்ஸ் பண்ணி, ஸோ எங்கெல்லாம் நமக்கு தொடையில் ரேஷஸ் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமாக அது ஒரு நாள்லேயே இது நல்ல மாற்றம் தெரிந்து குணமாகும். அடுத்த நாள்லேருந்து நம்ம யோகா பயிற்சிகளோ இல்லை சிம்பிள் எக்ஸசைஸோ சைக்கிளிங் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எந்த ஹெல்த் ட்ரிங்க் குடித்தா நமக்கு வெயிட் லாஸ் ஆகும்? ஸோ இதற்கு என்ன பண்ணலான்னா, நத்தைச்சூரி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்தில் இருக்குது. நம்மளோட கிளினிக்கில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான மருந்தாக நம்ம கொடுக்குறோம். இந்த நத்தைச்சோரி சூர்ணம் கஷாயம் மாதிரி லைட்டாக இது காஃபி டேஸ்ட்லேயே தான் இருக்கும், அதனால் கன்சியூம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதை நல்லா நம்ம கஷாயம் மாதிரி போட்டு ஒரு நாளைக்கு 2 வேளையும் நம்ம குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி குடிக்கும்போது நம்ம பாடியில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் எல்லாமே கரைஞ்சி வெளியேறும். அதற்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஞ்சி கற்பம் எடுத்துக்கலாம். இஞ்சி கற்பம் எப்படின்னா, இஞ்சியை சின்ன தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து அப்படி தேனில் போட்டணும். இப்போ தேனில் போட்டு இது ஒரு 3 நாட்கள் நம்ம அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் 4வது நாள்லேருந்து இது 2 பீசஸாக நம்ம எடுத்து அந்த தேனோடு சாப்பிட்டுக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி தினமும் காலையில் இஞ்சியை தேனோடு சாப்பிட்டுட்டே வரும்பொழுது நம்ம உடலில் அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் கரைந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ எக்ஸஸாக நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அடி வயிற்று பகுதியில், தொடை பகுதியில் எல்லாமே பெண்களுக்கு முக்கியமாக இங்கே தான். ஸோ ஆர்ம்ஸில், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேக்கில், தொடைப்பகுதி, லோயர் அப்டமன், இந்த ரீஜன் எல்லாமே அதிகமாக ஃபேட் டெபாசிட்டாக இருக்கும். இதற்கு நம்ம இந்த இஞ்சி கற்பத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி வாரம் ஒரு முறை என்ன பண்ணலான்னா, லவண தைலம் பயன்படுத்தி குளிக்கலாம். சித்த மருத்துவத்தில் லவண தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. இதை லைட்டாக ஹீட் பண்ணி எங்கெல்லாம் நமக்கு அதிகமாக ஃபேட் டெபாசிட் ஆகிருக்கோ அங்கெல்லாம் நம்ம நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் நம்ம குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்னா,
ஃபுட்டை நிறைய ஸ்கிப் பண்ணுவாங்க. முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. காலை உணவை நான் சாப்பிட்றது கிடையாது, மதியம் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் நைட் சாப்பிடுவேன், இல்லை ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவேன், எவ்வளோ பசி இருந்தாலும் தாங்கிக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம உடலில் ஹீமோகுளோபின் லெவல் குறைஞ்சி அனிமியா வந்து இன்னமும் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு நாளைக்கு 3 வேளை கொஞ்சமாக நம்ம சாப்பிடணும். சாப்பிட்ற உணவில் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ சமைக்காத உணவு அப்படின்றது ஒரு நாளைக்கு 1 வேளை சாப்பிட்டுட்டு வந்தாலும் ரொம்ப ஈஸியாக நம்ம உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ முளைக்கட்டிய பயிர்கள், பழங்கள், காய்கறிகள் இதை மட்டுமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு மீதி 2 வேளையும் நம்ம வந்து சமைத்த உணவுகள் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி மில்லட்ஸ், நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் இது எல்லாமே உணவில் சேர்த்துட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், சின்ன சின்ன மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். இது எல்லாமே இருந்தாலும் நம்ம கரெக்டாக இந்த கேலரி டெஃபிசிட்லேருந்து அதற்கு ஏற்ற மாதிரியான உணவுகள், ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், மில்லட்ஸ் நிறைய எடுக்கிறது, இல்லை நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் எடுக்கிறது, இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய வெயிட் லாஸை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது, சரியான முறையில் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.